மீண்டும் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மாலை செஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது நாள். நம்ம அத்தனை பேரையும் எமரால்டு ஆக்குறதுக்காக நம்ம எமரால்டு சாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 3வது நாள். ஸோ இது வந்து பார்த்தா ஒவ்வொரு நாள் வந்து நல்லா சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த 6 மணி மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதெல்லாம் கேட்குறாங்க. சார் பேசுன ரெக்கார்டிங் எனக்கு அனுப்புங்க, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. சார் பேசுனதுல முதல் நாள் கேட்டேன். 2வது நாள் ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்றாரு, சார் 50,000 மீறி நான் பண்றேன் சார் சொல்லி கொடுத்த விஷயம் அருமையா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து அந்த மீட்டிங் உண்டு பண்ணுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் மோட்டிவ் ஆனாலும் 60 நாள்ல 60 பேர் மோட்டிவ் ஆயிடுவாங்க. அப்ப 60 எஸ் அஞ்சா கிட்டத்தட்ட 30 லட்சம் பி வந்து சாதாரணமா வரும். ஸ்டார் எம்எல்ஏ வந்து லேசா போயிடலாம். சாருடைய பின்னையும் தாண்டி நம்ம போயிடலாம். அதுக்கு மேல அவர் ரூபி பெறுவார், அது வேற விஷயம். சொல்றேன், பட் நம்ம ஸ்டார் எம்எல்ஏ போறதுக்கான வழிகளை வந்து நம்ம காட்டிட்டு இருக்காரு. அப்போ மினிமம் நம்ம எமரால்டா வரணும் முடிவு எடுத்துக்கிட்டு இந்த மீட்டிங்ல நான் மட்டும் இல்லாம நம்முடைய டீமே கலந்துக்க வச்சு ஸோ அவங்களுக்கும் அந்த நாலேஜை கொடுத்து அவங்க என்ன பண்ணணும், நம்ம அவங்களை அச்சீவ் பண்ண வைக்கணும். ஸோ அத்தனை பேரை வர வைங்க. இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம சாருக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால என்னுடைய உரையை வந்து இதோட முடிச்சுட்டேன். வந்திருக்க அத்தனை பேரையும் நான் வரவேற்று நன்றி சொல்றேன். நன்றி சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மை டியர் ஜெகதீஷ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவருடைய டிராவல், அவருடைய அந்த மிகுந்த பிஸிக்கு மத்தியிலும் இந்த இந்த மீட்டிங்ல தொடர்ந்து 6 மணிக்கு நம்ம ஓட இருக்கிறாரு. பெரிய மகிழ்ச்சி. நண்பர்களே, வந்திருந்தவங்க அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி இன்றைய கூட்டம் என்னன்னு கேட்டா, நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புவது, நம்ம இப்போ வந்து டெய்லி நம்ம பண்ணக்கூடிய பிவி, அதாவது 50,000 பிவி ஒரு மாசங்கிறது நம்முடைய டார்கெட். அப்போ டெய்லி நம்ம எவ்வளவு பண்ணணும், அல்லாட்டா ஒரு மாசத்துக்கு டார்கெட் எடுத்தா எவ்வளவு பண்ணணும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நியூட்ரி சார்ஜ் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். நேற்றுக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்தேன். நேற்றுக்கு நான் கொடுத்தது என்னன்னு கேட்டா சேல்ஸ், அதாவது கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி உங்களுக்கு டார்கெட், அதாவது ஆஃபர்ஸ், கம்பெனி ஆஃபர்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனியில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற அந்த 3 விஷயங்கள் நேற்றுக்கு நாம் பேசணும். கன்சிஸ்டன்சி பேசணும், அப்புறம் என்ன பேசணும், ஆஃபர் பேசணும். ஒரே மினிட் நான் பார்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி, சேல்ஸ், கன்சிஸ்டன்சி, ஆஃபர்ஸ் 3 பேசணும். சேல்ஸ் தான் மெயின். அதுல கன்சிஸ்டன்சிங்கிறது சேல்ஸ் பண்ண முடியாதவங்க கன்சிஸ்டன்சி, நான் வந்து எங்க வீட்டுக்கு மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலோ அல்லது வந்து செல்ஃபுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலோ அது வந்து கன்சிஸ்டன்சி மினிமம். அதாவது 5,000 வரைக்குமே நம்ம வீட்டுக்கு வாங்குறதுலே கொண்டு வந்துடலாம். அது வந்து ஈஸி. நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ் மூலமாகவே 5,000 பி வரைக்கான கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து பண்ண முடியுங்கிறது நேற்றுக்கு நான் பார்த்தோம். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ். டைப்ஸ் என்னென்ன டைப்ல நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ மனோவர் கேட்டார், உள்ள இருக்கிற நம்ம மனோவர் சார் கேட்டிருந்தாரு. நான் வந்து இண்டிவிஜுவல் என்னோட கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சசிகலா மேடம் பேசியிருந்தாங்க, மனோவர் சார் பேசியிருந்தாரு. இன்னைக்கு பேசியிருந்தவங்க கொஞ்சம் பேர் புது ஆட்கள் கூட கூப்பிட்டு பேசுனீங்க. அதனால உங்களுடைய டவுட்டை மட்டும் நான் கிளியர் பண்றேன். என்னன்னு கேட்டா, மனோவர் சார் கேட்ட விஷயம், சார் நான் வீடா சந்திச்சா நான் வந்து பண்ண முடியுமா, அது எனக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொன்னாரு. தாராளமா நீங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க. உங்களுக்கு தேவை வந்து 50,000 பிவி இந்த ஒரு மாசம் பண்றதுக்கு நீங்க வந்து என்னன்னு கேட்டா, குறைஞ்சது ஒரு 20 வீட்டுக்கு 5,000 ரூபாய்க்கு சரக்கு கொடுக்கணும். அவ்வளோ என்னென்ன கொடுக்கலான்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க முடிஞ்ச வரிசையா எழுதிட்டே வந்துடலாம். 2 லிட்டர் எண்ணெய் கொடுக்கலாம், ஒரு ஆட்டா கொடுக்கலாம், துவைக்கிற சோப்பு 10 கொடுக்கலாம், குளிக்கிற சோப்பு 50 ரூபா சோப்பு ஒரு 3 கொடுக்கலாம். வாஷிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா, வாஷிங் பவுடர் வந்து 1/2 கிலோ வாஷிங் பவுடர்ல ஒரு 5 கொடுக்கலாம். அது இல்லாம நமக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து 2 கொடுக்கலாம், மிளகாத்தூள் 2 கொடுக்கலாம், அப்புறம் சப்ஜி மசாலா ஒரு 2 கொடுக்கலாம். அது இல்லாம நமக்கு ஊதுபத்தின்னு சொல்ல முடியாது, அது கொசுவத்தி மாதிரி தான், வச்சுட்டா கொசு பக்கத்துல வராது. ஊதுபத்தி தாராளமா ஊதுபத்தி ஒரு 2 கொடுக்கலாம். துவரம்பருப்பு ஒரு பாக்கெட் கொடுக்கலாம், பாசிப்பருப்பு ஒரு பாக்கெட்டு, அப்புறம் என்னது மிக்சடு தால் ஒன்று இருக்குது, அது ஒரு பாக்கெட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பாசிப்பருப்புலேயே உடஞ்ச பருப்பு இருக்குது கொடுக்கலாம், சுண்டல் ஒரு பாக்கெட் கொடுக்கலாம், டீ 1/4 கிலோ ஒன்று கொடுக்கலாம், காஃபி ஒன்று கொடுக்கலாம், டூத் பேஸ்ட் ஆல்ரவுண்டர் 2 கொடுக்கலாம், பாத்திர சோப்பு ஒரு 10 கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு பெனாயில் ஒரு 5 கொடுக்கலாம்,
டாய்லெட் கிளீனர் ஒரு 5 கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர் ஆயிலு, ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்பல் ஹேர் ஆயிலு எல்லாமே வந்து நீங்கள் 2 கொடுக்கலாம். ஃப்ளோர் கிளீனர் வந்து ஒரு 5 கொடுக்கலாம் ஒரு வீட்டுக்கு. அது மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிட்டே கூட போகலாம் நீங்கள். அதே மாதிரி வந்து உப்பு 2 கொடுக்கலாம், உப்பு பாக்கெட்டு 2 கொடுக்கலாம், நூடுல்ஸ் ஒரு 5 கொடுக்கலாம். அப்புறம் நமக்கு இந்த கெட்சப்புங்கிறது ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அது வந்து டேஸ்ட்டும் கூட என்ன எதுக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லா இருக்குது. சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், டேஸ்டா இருக்குது. 1 கொடுக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் மிக்சர் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற குஸ்குஸ் ஒரு 3 கொடுக்கலாம். அப்படி பார்த்தா ஒரு 5000 ரூபா சர்வசாதாரணமாக வந்துடும். இந்த 5000 ரூபா எம்ஆர்பியில் கொடுத்துருக்குறோம். அதே வந்து டிபியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு 3800 ரூபா வருது. 1200 ரூபா உங்களுக்கு வந்து வந்து ஒரு வீட்டுக்கு 1200 ரூபா கிடைக்கும். நீங்க ஒரு 20 வீட்டை சந்திக்கும் போது சர்வசாதாரணமா உங்களால் என்ன பண்ண முடியும் கேட்டால் 50,000 பிவி தொட்ட முடியும். 20 வீட்டில் 50,000 பிவி தொடலாம். ஏன்னா 2500 பிவி இந்த 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 பொருளெல்லாம் கொடுத்தீங்கன்னா 2500 பிவி வருது. உங்களுக்கு வந்து 20 வீட்டில் எவ்வளோ ஆச்சு? 2520. வெறும் 20 வீடு மட்டும் ஒரு மாதம் கூடி போய் உட்காந்து அவங்களுக்கு வந்து பொருளை நம்ம கொடுத்துட்டு வந்தா, இல்லைன்னா ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு வந்தா, அப்புறம் எந்த மாதமும் நீங்கள் வேலையே செய்ய வேண்டாம். இது தீர அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தால் போதும். ஒரு மாதம் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க, வருஷம் பூரா உங்களுக்கு வருமானம். ஒரு வீட்டுக்கு 1200, 20 வீட்டுக்கு அவ்வளோ 24,000 ரூபா வருமானம். பிவி காசுன்னு எடுத்துட்டா உங்களுக்கு 50,000 பிவி. 50,000 பிவிக்கு உங்களுக்கு என்னது? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிவி காசு வந்து ஒரு 4,500 ரூபா பிவி காசு வருது. அப்போ 4,500 ரூபா பிவி காசு. அது இல்லாமல் இதில் ஒரு 24, கிட்டத்தட்ட 28,500 ரூபாய் ஆச்சு. 28,500 ரூபா அந்த மாதம் உங்களுடைய வருமானம், ஒரு மாதம் வருமானம். அது இல்லாமல் உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபா கேஷ்பேக் ஆஃபர். நான் சொல்றது ஆர்சிஎம் பொருள் மூலமா 3,000 ரூபா கேஷ்பேக் ஆஃபர் ப்ளஸ் வந்து 5,000 டிபி ரேட்டுக்கான பொருள் இது உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த 10,000 பிவி, 25,000 பிவி, 50,000 பிவி பண்றவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நீங்க வந்து என்ன செய்யணும்? ஒரே மினிட் அப்படியே லைன்ல இருங்க, நான் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாரும் வந்து குரோம்ல போகணும். இப்போ பிப்ரவரியில் நீங்க ஸ்டார்ட் பண்றதா வச்சுக்கலாம் 50,000 பிவி. அப்போ நீங்க என்ன செய்யணும்? குரோம்ல போகணும். குரோம்ல போயிட்டு நீங்க இந்த இது மாதிரி நான் இப்போ ஷேர் பண்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். குரோம்ல போயிடணும். டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே மினிட் நான் ஷேரிங் போறேன். ஸ்கிரீன் ஷேர், வேர் இஸ் த ஸ்கிரீன் ஷேர்? மைக்ரோசாஃப்ட் போட்டோ, எஸ், ஸ்கிரீன் ஷேர், ஸ்டார்ட் நவ். ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரியுதா? தெரியுது. நியூட்ரிசார்ஜ் லீடர்ஸ் கேஷ் அவார்டு ஃபார் லீடர்ஸ். இதாவது இந்த டேஷ்போர்ட், நியூட்ரிசார்ஜ் டேஷ்போர்ட்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த டேஷ்போர்டுங்கிறது சைட்ல வரும். எப்படின்னு கேட்டா, உங்க வந்து நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுடைய அந்த ஆஃபர்ல வந்து நியூட்ரிசார்ஜ் டேஷ்போர்ட் நியூன்னு இருக்கு. அதை தொட்ட உடனே இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்ல போய் நீங்க என்ன செய்யணும்? ஏற்கனவே ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கனால அது ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வருது. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். பாத்தீங்களா? பேரு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, நீங்க என்ன டார்கெட் பிளே வந்து பண்ண போறீங்க? 10,000, 25,000, 50,000, இல்லைன்னா வந்து எவ்வளவு? 5 லட்சமானு 5 லட்சத்துக்கு மேலேயான்னு கேட்குது. அது நீங்க இதை வந்து நீங்க என்ன செய்யணும்? கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் என்ன 50,000ங்கிறத கிளிக் பண்ணாம வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல நீங்க பண்ணின உடனே உங்களுடைய அந்த பிப்ரவரியிலிருந்து அந்த அந்த பணம், அது கேஷ்பேக் ஆஃபருக்குள்ள நீங்க வந்துட போறீங்க. இதான் நீங்க பண்ண வேண்டிய. 10,000 ஆனாலும் கிளிக் பண்ணிக்கலாம், 25,000 ஆனாலும் கிளிக் பண்ணிக்கலாம், 50,000 ஆனாலும் டேஷ்போர்ட்ல போய் கிளிக் பண்ணணும். அப்போ நீங்க பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபருக்குள்ள வந்துடுவீங்க. சார் நான் வந்து அக்டோபர் வரைக்கும் பண்ணினீங்க, அக்டோபருக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பணம் வாங்கிட்டு அக்டோபர் நவம்பர் ப்ராசஸ் பண்ணி டிசம்பர்ல போட்டான். எது போட்டான். இப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்றீங்க? அக்டோபர்ல பண்ணிட்டேன் சார், அதனால நான் வந்து டிசம்பர்ல பொருள் வாங்கிட்டேன் சார், இப்போ வந்து நான் கம்மியா பண்றேன் சார், 2,500 போறேன் சார் அப்படின்னு போனா உங்களுக்கு என்ன லாஸ்ன்னு கேட்டா, அக்டோபர்ல பண்ணிட்டீங்கல்ல, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நவம்பர்லயும் 5,000 பண்ணிருப்பீங்க, டிசம்பர்லயும் 5,000 பண்ணிருப்பீங்க. இப்ப போய் ஜனவரியில போய் நீங்க வந்து 2,500 பண்ணா அந்த 5,000 உங்களுக்கு கிடைக்காது. எது கிடைக்கும்? 2,500க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 2,500 வேஸ்டா போகும் இல்லையா?
அதனால நீங்க என்ன செய்யணும், இந்த மாசமும் 5000 பண்ணி நீ இருக்கிற 3 மாசமும் 5000 பண்ணா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் பண்ணிட்டு மே மாசத்துல இருந்து நீங்க மீண்டும் எந்த ஸ்லாப்புக்கு 10க்கும் போகலாம் 5க்கும் போகலாம், அது உங்க விருப்பம். இல்ல 5 கன்டினியூ பண்ணா 2500 தான் நான் போறனால நீங்க 2500 போய்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க பண்ண வேண்டிய வேலை எந்த காரணத்து கொண்டும் டிசம்பர்லயும் நவம்பர்லயும் டிசம்பர்லயும் 5000 பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாசம் குறைச்சு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ். ஒரு தகவலுக்காக இந்த டேஷ்போர்ட் சொல்லும் போது அதையும் நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டா 20 வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு சரக்கு கொடுக்கலாம். மனோர் சார் நோட் பண்ணுங்க. ஒருவேளை நான் 20 வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு கொடுக்கலைங்க சார், நான் வந்து என்ன செய்யறேன், நான் இந்த சேல்ஸை வந்து வேற மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். நான் போய் வீடு வீடா போய் பார்க்க முடியல சார், நான் அவங்களை போய் பார்த்து அது கொடுக்கறது எனக்கு வந்து சாத்தியமாக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், வேற டைப் இருக்குது. வேற டைப் என்ன டைப் பண்ணலாம், நீங்க தாராளமா நீங்க வாக்கிங் கஸ்டமர்களை சந்திக்கலாம். வாக்கிங் கஸ்டமர்னு சொன்னா டெய்லி வாக்கிங் வரக்கூடிய, காலையில வாக்கிங் வரக்கூடிய கஸ்டமர்களை நீங்க சந்திக்கலாம் தாராளமா. 6 to 8 2 மணி நேரம். 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா போய் நிக்கணும். இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு நானும் ஜெயக்குமார் கிளம்பணும். அப்ப 5:30 மணிக்கு கிளம்புறது அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ரம்மியம். அது உங்களுக்கு நீங்க அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். போனவழி எடுத்து வேணா கேளுங்க. 5:30 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு குளிச்சுட்டு அது மாதிரி எல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படி லூஸ் ஹேர் விட்டுட்டு போய் ஆர்சிஎம் பொருளை கொண்டுட்டு போய் ஸ்டால் போட்டு நின்னா, போனவழி மேடம் பாக்குறோம் அப்படியே அசரோன்னு என்னம்மா விற்கிறீங்க, பூ விற்கிற பொம்பளை போய் பூ விற்கிறதுக்கு ஜம்முன்னு போய் நின்று விற்கிது. அப்புறம் என்னது, இனி வந்து சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் பாருங்க, வரிசையா போய் எப்படி நிற்கிறாங்க 4 மணிக்கு 5 மணிக்கு. ஆனா நாம் மட்டும் என்ன செய்யறோம், 9 மணிக்கு போய் கடை இருக்கிறோம், அதுக்கப்புறம் 6 மணிக்கு 7 மணிக்கு சாத்திட்டு ஓடி போயிடுறோம். ஆனா நமக்கு கம்பெனி ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த ஐடி நாம என்ன செய்யறோம், பத்திரமா வச்சுக்கிட்டு. இப்போ அச்சய பாத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அச்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தினுடைய அருமை தெரியாம அதை கொண்டுட்டு போய் நீட்டி ஐயா அப்படின்னு நீட்டினா அது எவ்வளவு கேவலமோ, அதுதான் நம்ம ஆர்சிஎம் ஐடி வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தெரியாம நம்ம என்ன செய்யறோம், இந்த இந்த பைசாவுக்காக நம்ம படாத பாடுபடுறோம். ஆனா இந்த பொருள்களில் தான் வருமானம் அடங்கி இருக்குது. அப்ப நம்ம மார்னிங் கஸ்டமர்களை சந்திக்கிறதானா, வாக்கிங் கஸ்டமர்களை சந்திக்கணும். 6 to 8 ஸ்டால் போடுறாங்க. போனவழி மாடம் முடிஞ்சா உங்க ஸ்டால் எல்லாம் ஒரு போட்டோ எடுத்து போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். அருமையா பண்றாங்க அவங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சேல்ஸ் பண்ணலாம். நீங்க ஃபெஸ்டிவல் சேல்ஸ்னா என்னன்னு கேட்டா, பண்டிகை காலங்கள், பண்டிகை வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு விசேஷம் நடக்குது. எல்லா கோயிலும் ஒரே நாள் இல்லை, ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு விசேஷம். அப்ப நீங்க அங்க போயிட்டு என்ன செய்யலாம், நீங்க வந்து போடலாம். நம்ம ஊதுவத்தி, நம்ம சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, நம்ம ஆர்சிஎம்ல வந்து அந்த மஞ்சள் அதெல்லாம் வந்து நீங்க அங்க கொண்டு ப்ரொமோட் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் சேல்ஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்க மார்க்கெட் சேல் பண்ணலாம். மார்க்கெட் சேலுங்கிறது என்னன்னு கேட்டா, நம்ம வந்து இப்போ வந்து வாரத்துல 7 நாளுமே சந்தை இருக்குது. நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு ரெண்டு சந்தை, 2 சந்தை அல்லது 3 சந்தை இல்லைன்னா 4 சந்தை. மாசத்துல வந்து நமக்கு எத்தனை நாள் சேல் வேணும், ஒரு நாளைக்கு ஒரு சந்தைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கிறதாக நீங்க பிளான் பண்ணி எடுத்துட்டு போங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா போட்டு வித்துட்டு வாங்க. அப்ப என்ன ஆகும், தாராளமா வந்து ஒரு சந்தைக்கு 5000, ஒரு மொத்தமே 10 சந்தை பாட்டு வந்தீங்கன்னா என்ன ஆச்சு, 50000 ரூபாய் சேல் ஆச்சு. நீங்க வந்து சர்வசாதாரணமா நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் ஒரு சந்தைக்கு 10,000, 5000 பிவி, 10 சந்தை பார்த்தா போதும். நீங்க அதுக்கு மேல நீங்க போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா 50,000 பிவி ஆர்சிஎம் நான் சொல்றேன். வாக்கிங் கஸ்டமருக்கு நீங்க நியூட்ரி சார்ஜ் ப்ரொமோட் பண்ணலாம் அருமையா. நான் ஏற்கனவே முதல் நாளே சொல்லிட்டேன். இது எதுவுமே நான் பண்ணல சார், என்கிட்ட நிறைய பணம் வச்சிருக்கேன் சார், அதுக்கு எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க சார். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது சார், ஏன்னா அதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க சார்னு சொன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு யோசனை என்ன தெரியுமா. இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்குது, நிறைய பேர்த்துக்கிட்ட பணமே இல்லை. பணம் இருக்கிற ஒரு ஆளு பணம் இல்லாத ஆளுக்கு கொண்டு போய் கடன் கொடுக்க வேண்டாம். நீங்க என்ன செய்தா போதும், வேலை வாய்ப்பு கொடுங்க. எனக்கு தெரிய தெய்வானின்னு ஒரு விடோ, ஒரு விதவை தாய், அது வந்து 3 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு 2 பையில தைச்சு வச்சுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்ல ஏறி ஏறி சேல் பண்ணி அது வந்து ராயல்டி வரைக்கும் வந்துச்சு. அந்த அம்மாளுக்கு படிப்பறிவு இல்லை, ஆனா அந்த அம்மாட்ட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பெரிய, நான் ஏற்கனவே புவனவெளி அம்மாட்ட சொல்லியிருக்கிறேன். இது அப்பார்ட்மெண்ட்ல வந்து குடியிருக்கிறவங்க நல்ல வெல் எஜுகேட்டட், டாக்டர், என்ஜினியர், வக்கீல், அவங்க எல்லாம் கேட்பாங்க, தெய்வானா இதெல்லாம் உனக்கு எங்கம்மா கிடைக்குது. அப்ப நாங்க வந்து கொடுத்துட்டோம், நோட்டீஸ் கொடுத்துட்டோம். கையில விற்கிறவங்க கையில நோட்டீஸோ அல்லது விசிட்டிங் கார்டோ கொடுத்துட வேண்டியதுதான். என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வித்துட்டு இந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தா அது நம்ம நம்பர், ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க பொருள் தீர்ந்த உடனே. இப்போ நமக்கு ரெகுலர் கஸ்டமர் வந்தாச்சு.
அப்படி கூட நீங்க லேபர் பண்ணி கூட பிவி பண்ணலாம். இந்த லேபர் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டா டைரக்டா உங்களுக்கு பணம் கிடைக்காது, லேபருக்கு நீங்க தரணும். 20% இருக்குது உங்களுக்கு. ₹1,00,000 சேல் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ₹20,000 கிடைக்குது இல்லையா? நீங்க அவங்களுக்கு 10,000 நீங்க 10,000 வச்சுக்க முடியுமானா பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுக்கே 20,000 கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. ஆனா பிவியில் 50,000 பிவி வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம களத்துல இறங்கினா நமக்கு முழுசும் கிடைக்கும். வேற ஒருத்தர் களத்துல இறக்கிடும் போது அவங்களுக்கு உண்டான லேபர் நமக்கு கொடுத்தா அதை நம்ம பண்ண வேணும். அப்பதான் நமக்கு பண்ண முடியும். சார் இது எதுவுமே எனக்கு வந்து சரியா வழியா சார், நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், நான் வந்து டிப்டாப்பா இருக்கிற ஒரு ஆளு, நான் போய் இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வேற ஏதாச்சும் யோசனை சொல்லுங்க சார். சொல்றேன், எழுதிக்கங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் என்னது, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்டல், கம்பெனிஸ், அது மாதிரி நீங்க அபார்ட்மெண்ட்ஸ், இதுல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். எல்லாமே பல்கா மக்கள் இருக்கிற இடம். ஸ்கூல் நாப்கின்ஸ் எடுத்து போகலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுங்கிற நோட் புக்ஸ் எடுத்து போகலாம், அசசரிஸ் கொண்டு போகலாம். அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணுங்கிற ப்ராடக்ட் என்ன, நம்ம குர்குரே, நம்ம குஸ்குஸ் மிக்சர் எடுத்து போகலாம். அப்புறம் இல்லைன்னா இது நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கட் எடுத்து போகலாம். அந்த மாதிரி நீங்க எடுத்து போகலாம் ஸ்கூல்ஸ்ல. காலேஜஸ்னு போகும்போது நீங்க தாராளமா போய் பிரின்சிபால்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நாங்க இது பண்றோம், எது நாங்க வந்து நாப்கின்ஸ் வந்து நாங்க ப்ரொமோட் பண்றோம். அது பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம இவங்க கீஷோர்ல நம்ம மேடம், அவங்க பேர் என்ன, கவிதா ராம்குமார் மேடத்தை கேட்டா சொல்லி தருவாங்க அது எப்படி பண்றது அப்படிங்கிறது. அது நீங்க காலேஜ் நீங்க சூஸ் பண்ணா. ஹாஸ்டல் ஈஸியா நீங்க போகலாம். ஹாஸ்டல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சா போதும். இல்லைன்னா அந்த வார்டன் பாத்தீங்கன்னா போதும், அந்த வார்டன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா வார்டனுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டிய ஹாஸ்டல் மட்டும் ஏதாச்சும் அவருக்கு நம்ம ஏதாவது காமிச்சு கொடுக்கணும் கொஞ்சம், அது மாதிரி பண்ணா போதும். இது இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ₹1 யாருக்கும் தர வேண்டியது இல்லை. சும்மா ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேராக போய் சும்மா கொண்டுட்டு போய் நம்ம கார்லயோ வேன்லயோ எல்லாம் விட்டு என்ன செய்யலாம், கட்டல்லையோ கூட போட்டு வச்சுட்டு மைக்கை போட்டு உட்காண்டா போதும், அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா கூப்பிடுவாங்க மேலே கொண்டு வாங்கன்னு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். அதுவும் பண்ணலாம். இது மாதிரி உங்களால முடிஞ்சது. இத்தனை டைப்ஸ் இருக்குது. 50,000 பி பண்றதுக்கு பல வழிமுறைகளை நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்க பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, முதலாவது உங்களுக்கு பணம் கிடைக்குது, கை செலவு காசு கிடைக்குது. 2வது 50,000 பிவி கிடைக்குது. 3வது என்ன அப்படின்னு கேட்டா, சேல்ஸ் இல்லாம பெரிய பின்ன நீங்க அடைய முடியாது. பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு போறவங்க சேல்ஸ் இல்லாம நான் பின்னுக்கு போயிடுவோம்னு சொன்னா முடியாது. என்ன காரணம்னு கேட்டா, நான் என்னுடைய ஐடி இருக்குது, என்னுடைய ஐடியில மாசம் வந்து ஒரு 5,000 பிவி போன மாசம் வரைக்கும் நான் பண்ணேன். இந்த மாசத்துல இருந்து நான் அதை வந்து 50,000 பிப்ரவரில இருந்து நான் அதை 50,000 பிவியா பண்ண போறேன். இப்ப என்னுடைய ஐடி வந்து நிறைஞ்சு வலியுது. ஆனா எத்தனை பேர் ஐடியில 500 பிவி இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஐடியில 300 பிவி, 410 பிவி, 300 பிவி? இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடி நமக்கு தேவையான்னு நீங்க யோசிங்க. ஒரு ஐடி கொடுத்தா அந்த ஐடியை வச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹3 கோடி சம்பாத்தியம் பண்ணிக்கிறேன். என்ற ஐடி என்னை பார்த்து என்ன செய்யும், எனக்கு என்னுடைய ஐடி பார்த்தா ஒரு மகிழ்ச்சி, இல்லைன்னா ஐடிக்கு என்னை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. அடாடா, சரியான உழைப்பாளிகிட்ட போய் சிக்கி இருக்கிறோம்டா, அதனால நம்ம வந்து என்ன செய்யறோம், வலியுறோம்டா, நிறைஞ்சு வலியுறோம்டான்னு. ஆனா இந்த 500 பிவிக்கும் 300 பிவிக்கும் 100 பிவிக்கும் வந்து பொருள் வாங்குற ஒரு ஆளு ஆர்சிஎம்ல எதுக்குங்க அவங்களுக்கெல்லாம் ஐடி? அந்த ஐடி வந்து சிரிக்காதா? அந்த ஐடி சிரிக்காதா? பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு பாடுறாரு கண்ணதாசன். பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்குமா? எதுல? இந்த மாதிரி சோம்பேறிகளுக்கு கண்டா. ஆர்சிஎம் பிசினஸ்ல ஐடியை நப்போணும்னு சொன்னா, ஐடி மூலமா நிறைய சம்பாதிக்கணும்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே ஐடி தான். எனக்கு கொடுத்துருக்கிற அதே ஐடி தான் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்குது. எனக்கு கொடுத்துருக்கிற அதே வாய்ப்பை தான் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருக்குது. த டே ஒன் கம்பெனியில நான் சேர்ந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த விதம் சேல்ஸ் தான். சேல்ஸ்ல தான் நான் காசு சம்பாத்தியம் பண்ணேன். நான் வந்து என் பை நிறைய பொருள் வச்சிருப்பேன். நான் வந்து கொண்டுட்டு போகும்போது எனக்கு தண்ணி பாட்டிலு, சாப்பாடு போசி, அது இல்லாம இதுக்கு தனியா ஒரு ஒயர் கூட, கையில இன்னொரு பேக், ஒரு ஜிப்பு வச்சு பேக்கு, அதுல பொருள் இருக்கும், ஆர்சிஎம் பொருள் இருக்கும். 2 பை எடுத்துட்டு போகும்போது. ஆனா அந்த ஆர்சிஎம் பொருள் வரும்போது வித்து தீர்த்துட்டு தான் வெளியே வருவேன். குறைஞ்சது ஒரு டியூட்டியில ₹2,000 சேல் பண்ணுவேன். ₹400 எனக்கு அதுல கிடைக்கும். ₹2,000 சேல் பண்றதோடு நிக்காது. அதன் மூலமா நான் நிறைய இடங்கள்ல டீம் போட்டுக்கிறேன். வத்தல உண்டு. இதெல்லாம் எங்க யார் எனக்கு தெரியும் சொல்லுங்க? உளுந்தூர்பேட்டையில எனக்கு யாரு தெரியும்? வத்தலகுண்டுல எனக்கு யாரு தெரியும்?
திண்டுக்கல்ல யாரு தெரியும், தேனியில யாரு தெரியும், சுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை இடங்கள்ல என்னையும் தெரியும். ஆனா எனக்கு யாரையும் தெரியாது. நான் போய் இந்த 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 பஸ்ல வந்து ஆட்களை மூலமா அப்படியே 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 பொருளை கொடுத்துட்டு அது நல்லா இருக்குன்னு அவங்க கூப்பிட்டு அங்க போய் பேச போய் இந்த பொருள் தான் என்னை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டுட்டு போச்சு. எனக்கு கிடைச்சிருக்கிற அதே வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன் இந்த பொருளை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கறது இல்லை? நம்ம எப்படி சேர்க்காம இருந்தா எப்படி? இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 7G ஒண்டர் வேர்ல்டு எடுத்திருக்கிறார். யாரு? நம்ம பாபு சார். நீங்க நல்லா யோசிங்க. அந்த பாபுக்கு வந்து ஒரே ஒரு இங்க் பேடா கொடுத்துதான், இங்க் பேடா அது எவ்வளவு, ஒரு 55 ரூபாய் ப்ராடக்ட் கொடுத்தாரு நம்ம நாராயண் சார். ஆனா அதனுடைய விளைவு என்னன்னா, அவர் டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தில் ரொம்ப தடுமாறிட்டு இருந்த ஒரு ஆள். இன்னைக்கு டைஜஸ்டிவ் அது வந்து ஈஸியா பண்ணணும் உடனே அவருக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணாரு, பருப்பு வாங்கி யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருடம் எடுத்துட்டார். யோசிங்க, பொருள் போகாம எப்படி நமக்கு ஆள் வரும்? நீங்க ஒரு எந்த இப்போ ஜெயக்குமார் கடைக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர்றாரு, ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் கார்டு வச்சிருக்கிறாரு. ஜெயக்குமார்கிட்ட அவர் கேட்கிறாரு கேஷுவலா, என்னன்னு, நான் வந்து மஞ்சள் போடலான்னு இருக்கிறேன், உங்க ஆர்சிஎம்ல ஏதாச்சும் இருக்குதான்னு. ஜெயக்குமார் பாக்குறாரு, இந்த ஆர்சிஎம்ல எது இருக்குது, அறுத செஞ்சு இருக்குது, இதை போடுங்க. எப்படிங்க போடணும் சொல்லி விடுறாரு. இது மாதிரி அடியோரத்துல இப்படி போட்டு பார் கட்டி, அதுக்கப்புறமேலுக்கு நீங்க என்னங்க மஞ்சள் ஊனுங்க. முதல்ல அடியோரத்துல உழவுல ஓட்டி, அப்புறம் பார் கட்டி, அப்புறமேலுக்கு மஞ்சள் ஊனுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில நாங்க போயிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வீடியோ பார்த்திருப்பீங்க. பாத்தீங்கன்னா மஞ்சள் மரமாயி நிக்குது, தூரெல்லாம் வெளியில முட்டிக்கிட்டு நிக்குது. அவர் தை மாசம் வந்து பொங்கலுக்கு எடுத்திருக்கிறார் தூர். ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி தூர் இருக்குதான். அவ்வளவு அழகா இருக்கு. எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, பொருள் போனதுனால இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு 20 விவசாயிகள்கிட்ட என்னை கூட்டு போனார். நான் எல்லாத்தையும் பேசுனேன், ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, கண்டிப்பா அந்த ஏரியா பூரா அறுதி செஞ்சுன்னு வரும். ஒரு அம்மா வந்து ஒரு 50 தென்னம்பழம் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க. ஒருத்தர் குச்சிக்கிழங்க வந்து இப்ப எடுக்கிறாரு. அவரு அடுத்த வெள்ளம் வந்து மஞ்சள் போடுறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாரு. நிறைய ஒரு 20 விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பொருள் தானே, வேற எப்படி? பொருள் போகாம எப்படி வரும்? நம்ம பொருளை கொடுக்காமையே நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, பிசினஸ் எடுக்க முடியாது. வெறும் பொருளை கொடுத்துட்டா பிசினஸ் வராது. போடவே நம்ம கார்டு இருக்கணும். ஒன்னா நம்ம 300 ரூபா கொடுத்தா 1000 கார்டு போட்டு தர, விசிட்டிங் கார்டு 300 ரூபாய்க்கு. ஒரு 300 ரூபா செலவு பண்ணி 1000 விசிட்டிங் கார்டு போட்டா போதும். பாக்கெட்ல விசிட்டிங் கார்டு உள்ள போட்டு விட்டா போதும். சசிகலா மேடம் பாத்தீங்கன்னா, எப்போ பொருள் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு நோட்டீஸ், அதுல அவங்க நம்பர் இருக்கும். எதுக்குன்னா, அவங்க போய் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் பொருள் வேணும்னா திருப்பி கேட்கணும். அதுக்கு அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. எல்லாருமே வந்து என்ன செய்யலாம், சேல்ஸ் பண்ணலாம். நான் என்னுடைய நேரத்தை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய சேல்ஸுங்கிறது 20 நிமிஷம் தான். ஆனா நீங்க என்னோட பகிர்ந்துக்கிற நேரம் தான் வந்து 40 நிமிஷம். எப்படின்னு கேட்டா, நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு தெரியாத என்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கத்தான் இந்த மீட்டிங். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. உங்களுக்கு என்ன தெரியல அதை சொல்லி கொடுக்கத்தான் நான் ஆசைக்கிறேன். தாராளமா நீங்க கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன். தாராளமா நீங்க என்ன செய்யலாம், டக்கு டக்கு டக்குன்னு ஓபன் வணக்கம் பண்ணி ஐயா. கேட்கலாம். வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க மனோகர் வாங்க. பேசுறேன். ஐயா 20 வீடு பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நான் பண்றேன் ஐயா. 20 வீடு வெரி குட். 20 வீடு நீங்க சந்திக்க தயார். கண்டிப்பா ஐயா. நீங்க தான் நான் என்னையவே பட்டைய வைக்கிறீங்களா? அப்புறம் என்ன, நீங்க 50,000 பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா நான் அந்த 20 வீடு லிஸ்ட் எழுதி உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஐயா. வெரி குட். ம், அந்த ஒரு வீட்லயும் என்ன பண்றாங்க, அந்த பேக்ரவுண்டும் சொல்லிடுறேன். அங்க என்னென்ன எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப நான் எல்லாமே எழுதியிருக்கேன் ஐயா. சரி சரி. பேர் என்ன, பேச பேச எழுதிட்டீங்க. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அவருக்கு. 20 வீடு சூஸ் பண்றது அவர் கேட்டாரு, எப்படி பண்ணலான்னு கேட்டாரு. நான் இன்னைக்கு மீட்டிங் சொல்லிட்டேன். அவர் 20 வீடு சூஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். வேற யாரும் மனோர், வேற என்ன உங்களுக்கு? அதான் ஆனா இந்த டாய்லெட் 5 ஃபெனாயில் 5 இல்லாம தேவைப்படும். டாய்லெட் ஃபெனாயில் 5 தேவைப்படும். டாய்லெட்னு வச்சிருந்தா அது தேவைப்படும்ல. என்ன ஒரு பெனாயில் கொண்டு போய் இப்ப ஷோகேஸ்ல வைக்க போறாங்க. ஒன்னு யூஸ் பண்ணா நீங்க சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அதாவது 90 நாளைக்கு மேல ஒரு ஜட்டி போடக்கூடாது, 90 நாளைக்கு மேல இன்னர் வேற யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் எல்லாம் சோரியாசிஸ் வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. 90 நாளைக்கு மேல ஒரு பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி வீசணும், சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. இல்லைன்னா என்ன ஆகும், ஈரெல்லாம் ஒரு மாதிரி ஆகி 1 கிலோமீட்டருக்கு நான் வாயெல்லாம் நார ஆரம்பிச்சிரு. என்ன பேஸ் போட்டாலும் நிக்காது, ஈரெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிரு. சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு வாட்டி வந்து பெனாயில் யூஸ் பண்றது எப்படின்னு கேட்டா, ஒரு வாட்டி அவங்க ஒன்னு யூஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்த வாட்டி பெனாயில் யூஸ் பண்ணாம அந்த டாய்லெட் போகக்கூடாது. அவங்க சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்றது நம்ம பெனாயில கிளீன் பண்ணாம வேற எதுல பண்ணாலும் அந்த ஜெம்ஸ் அங்க இருக்கும். அதே மாதிரி டாய்லெட் கிளீனர் கண்டிப்பா ஒரு முறை யூஸ் பண்ணா டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணாம அவங்க மறுபடியும் அந்த பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. 5 பத்தாது. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு மாசத்துக்கு 12 13 ஓடி போயிருக்கு.
சரியா? ஓகே ரைட். ஓகே அது சார். யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கணும். சும்மா வாங்கிட்டு போய் என்ன ஷோகேஸ்ல வச்சுட்டு இருக்க இருக்கிறியா பொம்மின்னு கொண்டு போய் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக கொண்டுட்டு போறது. அது சொல்லி கொடுங்க. ரைட். சரிங்க. ரைட்டு யூஸ் ரைட். சொல்லி கொடுங்க சார். யூசேஜ் சொல்லி கொடுக்காம எப்படி போகும்? இப்போ ஆம்பேக்காரன் பேஸ்ட் வந்து 120 ரூபா, ஒரு பேஸ்ட் 120 ரூபான்னு ஆம்பேல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு பேஸ்ட் உங்களுக்கு 2 மாசத்துக்கு வருங்க. அப்ப 120 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு கம்மி தான். நீங்க பேஸ்ட் துளுண்டு எடுத்து இப்படி வச்சா போதுன்னு சொல்லி கொடுத்தான். ஆனா நாம அப்படி சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம பேஸ்டே விலை கம்மி தான், 65 ரூபா தான். நீ நல்லா எடுத்து ஃபுல்லா வச்சு அருமையா பேஸ்ட் பண்ணு, அழுத்தி பிரஸ் பண்ணு, ஈகர்ல இருக்கிற அழுக்கெல்லாம் வர வரைக்கும் பிரஸ் பண்ணுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்னு கேட்டா பேஸ்ட் தீர்ந்தா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. 65 ரூபா கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப சொல்லி கொடுக்கறதுல பொருள் தீரும், சொல்லி கொடுக்கறதுல பொருள் போய் அவங்களுக்கு தேவைங்கிறது புரியும். புரிஞ்சாச்சுங்களா மனோகர் சார்? புரியுதா? வேற ஏதாச்சும் டவுட்? இப்ப பெனாயில் ஆஞ்சி தேவைப்படாதா? கண்டிப்பா தேவைப்படுயா. ஒரு வாட்டி போகும்போது தேவைப்படும், பெனாயில் தேவைப்படும். கண்டிப்பா. எப்படி ஒரு 4 பேர் இருப்பாங்க வீட்டுல? இருப்பாங்க சார். அதே மாதிரி நான் கம்மியா தான் சொன்னேன். நான் போட்ட லிஸ்ட் எல்லாம் கம்மியா தான் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிற வீட்டுக்கு தான் போட்டுக்கிறேன். 4-5 பேர் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் என்ன நீங்க 10,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சார். கஞ்சத்தனம் இல்லாம பொருள் வாங்குற ஆளுகள்லாம் இருந்தா. இல்லைங்க நான் வந்து தீர போய் நான் கடையில் வாங்கினேன், கடையில் வாங்குறதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கொடுக்கணும். அது நான் உங்களுக்கு போன்ல சொல்லித்தரேன். வேற யாருங்க? நிர்மலாமா சொல்லுங்க. சேலம் நிர்மலா. வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க நிர்மலாமா. நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். இதோட 10 மாசம் டைமண்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் மேல் கொண்டு வரணும். அதுக்குதான் நான் உங்க மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க தாராளமா. கண்டிப்பா. ஜீவாத்மா டவுட் இருந்தா கேளுங்கம்மா நிர்மலாமா. எனக்கு நான் கேக்குறேங்க சார். கண்டிப்பா தனியா உங்களுக்கு போன் பண்ணி கேக்குறேங்க சார். வெரி குட். அது பெஸ்ட். மற்றவங்க நேரத்தை நம்ம விரையும் பண்ணாம கேட்கலாம். சொல்லுங்க போனவழி. சார் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா சார்? அது நம்ம ரேட்டுக்கும் நம்ம கொடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்கணும் சார்? 50%. ஒரு எண்ணெய் வித்தா 50 ரூபா கொடுங்க. ஒரு எண்ணெய் வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு எண்ணெய் வித்தா எனக்கு 30 பிளஸ் 90 ரூபாய் கிட்ட கிடைக்கும் சார். 87 கிடையாது, 87 கிடைக்கும். 87 ரூபா சார். 50 ரூபா கொடுங்க. 50 ரூபாய் கொடுக்கலாம். 50 ரூபா கொடுங்க. சரி சார். இந்த மாதிரி பண்ணுங்க. 50-50. உங்களுக்கு 50, அவங்களுக்கு 50. 50 ரூபா அவங்களுக்கு கூப்பிட்டா 37 ரூபா உங்களுக்கு நிக்கி. பிவி காசு 13 ரூபா வரும். ஓகே சார். ரைட். வேற? ஓகே சார். இன்னும் யாராச்சும் இருக்கிறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஜீவாத்மா, சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை ஐயா, இந்த கடலூர்ல பர்ச்சேஸ் பண்றலாம் எப்படிங்க ஐயா? ஏதோ வழி இருக்குங்களா ஐயா? கடலூர் நம்ம தமிழ்நாடு தானே ஐயா? கடலூர் நம்ம தமிழ்நாடு தானே? ஆமாங்க ஐயா. சரி, என்ன வேணும் உங்களுக்கு அங்க? இங்க நியரஸ்ட் பக்கத்துல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி எதாவது இருக்குமாங்க ஐயா? கடலூர்ல ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா, பக்கத்துல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி. கடலூர்ல எனக்கு தெரியல. இல்லைங்க இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஏதாவது சரியான நபரை பிடிங்க, அங்க ஓபன் பண்ணுவோம். சரிங்க ஐயா. சரியான நபர் பிடிங்க, ஓபன் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்க இப்ப எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அப்படியே தான் வாங்கிக்க வேண்டியதான். பாருங்க இவங்க எல்லாம் பொருள் இல்ல, அவ்வளவுதான். சொல்லுங்க. பக்கத்துல பாண்டி இருந்தாலும் பரவாயில்லையா? பாண்டியில இருந்தாலும் பாண்டிச்சேரியில இல்லையா? அங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல. வெண்மை மாடன் இங்க இருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் இருந்தாலும் பரவாயில்ல. விழுப்புரம் இல்லை, அதெல்லாம் வேக்கண்ட். எல்லாமே வேக்கண்ட் தான் இருக்கு. விழுப்புரம் இல்லை, திருவண்ணாமலை. என்னங்கண்ணா? ஜீவாத்மாக்காக காத்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா. ஜீவாத்மாக்காக காத்துட்டு இருக்கு வேக்கண்டா. கண்டிப்பா அந்த இடம் நாங்களே ஆரம்பிச்சிடுறோங்க ஐயா. வெரி குட். அந்த இடத்துக்கு வாங்க, நம்மளே ஆரம்பிப்போம். கண்டிப்பா நான் வேணா உங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க ஐயா. 1 லட்சம் ரூபாய் நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறதா இருந்தா. சரிங்க ஐயா. 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு நான் 8,000 ரூபாய் கொடுத்துறேன் ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட்டுக்கு. சரி ஓகேங்க ஐயா. டிரான்ஸ்போர்ட்டுக்கு 8,000 ரூபாய் கொடுத்துறேன். ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு விற்கிற 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு கம்பெனி கொடுக்குற டெலிவரி கமிஷன் 8,000, அது அப்படியே உங்களுக்கு கொடுத்துறேன்.
சரி, ஓகேங்க, ஓகேங்க, நன்றிங்க. ஆனா கண்டிப்பா. எவ்வளவு நாளைக்கு கொடுப்போம்னா கொஞ்ச நாளைக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்களே வந்து போடுறோம் நாங்க ஸ்டோர். சரி, ஓகேங்க, கண்டிப்பாங்க. இது இந்த ஆஃபர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க பயன்படுத்திக்கலாம். வேற யாரு? ஓகே, நன்றிங்க. எனிபடி எல்ஸ்? நீங்க ஒன்னொன்னா டவுட் கேட்கலாம். விற்கிறதுல தான் பொருள் வந்து பண்ணணுங்கிறது இல்ல. நீங்க வந்து ஒரு ஐடி நம்ம கிட்ட இருக்குதுங்க. அந்த ஐடி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், அந்த ஐடியில நீங்க பாருங்க, உங்க ஐடி பார்க்கும்போது 400 வியூ கார்ட்ஸ்ன்னு வைங்களேன். அந்த ஐடி வந்து உங்களை பார்த்து என்ன செய்யும், நக்கல் பண்ணும். 400 வியூ வந்து பொருள் வாங்குறதுக்கு எதுக்கு ஐடி ஓட்டு, நீ எதுக்கு போய் அவ்வளவு தூரம் போயிட்டு அப்படின்னு சொல்லாதா? அதனால நம்ம ஐடி விளையாடணும், நிரம்பி விளையாடணும்னா நம்ம என்ன செய்யணும், சும்மா ஒன்னா சேல் பண்ணி நப்போணும், இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணியாவது பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு 5000 பிவி தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப சேல்ஸ் பண்ணாம 5000 தொட முடியாது, 5000 தாண்ட முடியாது. சேல்ஸ் இல்லாம நம்ம பின்ன தாண்ட முடியாது. அப்ப சேல்ஸ் கண்டிப்பா வேணும். சேல்ஸுங்கிறது என்னன்னு கேட்டா இத்தனை டைப் சொல்லிட்டு நான் யார் சொல்ல முடியும்? நான் சொன்னது வரிசையா இத்தனை டைப் சொல்லியிருக்கிறேன். வரிசையா ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அதுல சொன்னா நான் இங்கிருந்து 50 ரூபாய் அங்க எடுத்து கொடுத்துறோம். இப்படி உள்ள ஒண்ணுயா, ஒண்ணு வந்து நம்பர் 1 வந்து வாக்கிங்யா, வாக்கிங் கஸ்டமர், ரைட்டு. ரெண்டாவது வந்து ஃபெஸ்டிவல் சேல்ஸ், ஃபெஸ்டிவல் சேல்ஸ் 2. கோயில்ல போயிட்டு ஊதுவத்தி அந்த மாதிரி இதெல்லாம் விற்கலாம். அதான் ஃபெஸ்டிவல் சேல். மார்க்கெட் சேல், மார்க்கெட் சேல்ஸ் வாரம் 7 நாள் சந்தை இருக்கு. சந்தையில போயிட்டு நம்ம அந்த ஸ்டால் மாதிரி போட்டு விற்கலாம். 10,000 ரூபாய் வித்தோம்னா 10,000 ரூபாய் வித்தோம்னா 5000 பிவி கிடைக்கும். அதுலயே 50,000 பிவி நமக்கு வந்து கிடைச்சிரும். வேலை முடியுது. அப்புறம் பணம் இருந்ததுன்னா வேலைக்கு ஆள் வச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 20,000 வரும் நமக்கு. அதுல அவங்களுக்கு 10, நம்ம 10 எடுத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு 20,000 கூட கொடுத்துடலாம். பிவி நமக்கு கிடைக்கும். ஆமாங்க. அடுத்தது வந்து ஸ்கூல்ஸ், காலேஜ் டிப்டாப்பா இருக்கிறாங்கன்னாக்கா, டிப்டாப்பா நீட்டா இருக்கிறாங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்டல், அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வெரி குட், வெரி குட். கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லேபர்கள் வேலை செய்யற கம்பெனி எல்லாம் சும்மா கிடக்குது. அங்க எல்லாம் பொருள் தேவைதான், சும்மா கிடக்குது. கண்டிப்பா. அப்புறம் அங்க போயிட்டு ஸ்கூல்ஸ் போயிட்டு நூடுல்ஸ், பிஸ்கெட்டு, பேனா, நோட் புக்கு, நாப்கின்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம். காலேஜில் போயிட்டு பிரின்சிபாலை பார்த்து அப்பாயின்மெண்ட் போட்டு நாப்கினை பத்தி அங்க டெமோ பண்ணலாம். அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல போனாக்கா வார்டனுக்கு கமிஷன் கொடுத்துட்டு எல்லா பொருளும் அங்க சேல்ஸ் பண்ணலாம். அபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா நீங்க பண்ண மாதிரி அந்த மைக் எவ்வளவு இருக்கும்? அது அந்த மைக் வெறும் 600 ரூபா தான். அங்கேயே இருக்குது. சசிகலா மேடம் அங்கதான் வாங்கினாங்க. நம்ம மகாலட்சுமி மேடம் அங்கதான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. வேணா நீங்களே கூட வாங்கிக்கலாம். சரிங்கய்யா. அதன் மூலமா 600 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்களே கூட வாங்கிக்கலாம். அந்த மைக் எங்கங்க சார் இருக்கு? சசி மேடம் இருக்காங்களா, போயிட்டாங்களா? சசிகலா மேடம் போயிட்டாங்களோ? மகாலட்சுமி மேடம் எங்க வாங்கினீங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார். நான் வந்து கோயம்பேடுல வாங்கினேன் சார், 650 ரூபாய். எங்க வாங்கினீங்க? ஒரு கோயம்பேடுல ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் உண்டு. அது எல்லா எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்லயுமே கிடைக்குது சார். எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலும் கிடைக்கும் சார். மோஸ்ட்லி கிடைக்குது. தேங்க்ஸ் மேம். ரைட், ஓகே. அப்புறம் அப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒண்ணு வந்து பணம் கிடைக்குது, ரெண்டாவது 50,000 வால்யூமன் கிடைக்குது, மூணாவது பின்னுக்கு கிடைக்குது. அதோட நிறுத்தினீங்க. நாலாவது என்னன்னு சொல்லுங்க. நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறுது. லைஃப் ஸ்டைல் சொல்லுமா சார். அவருக்கு 50 ரூபாய் கொடுத்துருங்க சார். இங்க இருந்து அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா நானும் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆமா மனோகர் சார், உங்க மொபைல் நம்பருக்கு 50 ரூபா வந்துடும். ஓகே, நன்றியா, நன்றி. உங்க மொபைல் நம்பருக்கு 50 ரூபா வந்துடும். நீங்க 1000 ரூபாய் எனக்கு போடணும், 950 ரூபா ஓட்ட போகுது. சரியா, ஓகேவா? கழிச்சுக்குங்க சார். அமரநாட்டான் சொன்ன சொல் தவற மாட்டான். ரைட். நன்றி. உங்களுக்கு 1000 ரூபா நீங்க எனக்கு தரணும் இல்ல, நீங்க 950 போட்டீங்கன்னா வேற ஒண்ணு. எந்த எதுக்கு 1000 ரூபாய்ன்னு கேட்டா, அவர் வந்து இந்த இது வாங்கியிருக்காரு. இது நம்முடைய அந்த எண்ணெய்க்கு சம்பந்தமான ப்ரௌச்சர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. இந்த ப்ரௌச்சர்னுடைய விலை 5 ரூபா. இது ஒரு ப்ரௌச்சர்னுடைய விலை 5 ரூபா. இது வந்து மல்டி கலர் ப்ரௌச்சர், தமிழ்ல இருக்கு, கிடைக்காது எங்கேயுமே. என்னன்னு கேட்டா, உலக சுகாதார மையம் அண்ட் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் பரிந்துரையின்படி RCM ரைஸ் பிரான் ஆயில் இன்ட்ரடியூசிங்
ட்ரூலி த ஹெல்த்தியஸ்ட் எடிபிள் ஆயில் கண்டைன்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நியூட்ரியன்ஸ் அண்ட் குட் ஃபேட்ஸ். அதிக சத்துக்களை உள்ளடக்கிய மருத்துவ குணம் நிறைந்த சமையல் எண்ணெய். இது ஆர்கானிக் சிவப்பு அரிசியின் தவிட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் உலக சுகாதார மையத்தின் WHO முத்திரையையும் பாராட்டையும் பெற்ற சமையல் எண்ணெய். அப்புறம் என்னது, MIN நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத், AHA அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஆகிய ஆராய்ச்சி நிலையங்கள் இதயத்திற்கு ஏற்ற எண்ணெய் என்று பரிந்துரைத்துள்ளன. இயற்கையான முறையில் எந்திரங்களின் மூலம் சுத்திகரிக்கப்படுவதால் பிசிக்கலி ரீஃபைன்ட், இதில் உள்ள எல்லா ஊட்டச்சத்துகளும் அழிக்கப்படாமல் முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது. ரசாயனங்களால் சுத்திகரிக்கப்படும் எண்ணெயில் இயற்கையை கொடுக்கும் எல்லா சத்துக்களும் அழிகின்றன. எண்ணெய் சுவையும் அழிகிறது. அது ரசாயனத்துல. நம்மளது அப்படி அதற்கு மாறானது. இந்த எண்ணெயில் ஒரைசனால், அப்புறம் என்னது, வைட்டமின்கள் A and D2, omega-3, omega-6, omega-9 ஆகிய சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. மேலும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும் விட்டமின் E உள்ளது. பொரிப்பதற்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது மிக குறைவான எண்ணெயை உறிஞ்சப்படுகிறது. இதன் ஸ்மோக் பாயிண்ட் 232 டிகிரி செல்சியஸ். எத்தனை முறை சூடுபடுத்தினாலும் விஷமாக மாறுவதில்லை, எண்ணெய் நிறம் மாறுவதில்லை. இந்த எண்ணெயில் செய்யப்படும் எல்லா உணவுகளும் சுவையாக இருக்கும். மார்க்கெட்டில் விற்கப்படும் சமையல் எண்ணெயில் பெட்ரோலிய கழிவில் இருந்து எடுக்கப்படும் மினரல் ஆயில் மற்றும் அர்ஜிமோன் ஆயிலும் கலப்படம் செய்யப்பட்டு குறைந்த விலையில் விற்பனை செய்கின்றன. இந்த கலப்பட எண்ணெய்கள் அதிக தீங்கு விளைவிக்கக்கூடியவை. சமீபத்திய ஆய்வுகள் இந்திய சமையலுக்கு இந்த ஹெல்த் கார்டு ஆயில் தான் மிகவும் சிறந்தது என்று குறிப்பிட்டுள்ளன. ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்குது. இந்த எண்ணெயை பயன்படுத்துபவர்களுக்கு நெஞ்சரிப்பு, நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல் வருவதில்லை. அடுத்தது நன்மைகள். ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்துவதனால் நன்மைகள்: கொழுப்பை ரத்தத்திலிருந்து குறைத்து HDL LDL-ஐ சரியான விகிதத்தில் வைக்க உதவும். அதாவது நமக்கு எவ்வளவு HDL வேணும், எவ்வளவு LDL வேணுங்கிறது சரியா வைக்குது. கல்லீரலை பாதுகாக்கிறது. சக்கரை நோய் வராமல் தடுப்பதோடு சக்கரை நோயின் வீரியத்தை குறைக்கிறது. உடலில் தோன்றும் கட்டிகள் மற்றும் கேன்சருக்கு எதிராக செயல்படுகிறது. நெஞ்சரிச்சல், வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் வயிற்றுப்புண்களுக்கு எதிராக செயல்படுகிறது. உடலில் தோன்றும் வீக்கத்தை குறைக்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எளிதில் உடையும் எலும்பு நோய் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. பெண்களுக்கு 45 வயதுக்கு மேல் ஏற்படும் மெனோபாஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வாக உள்ளது. தோலுக்கு பளபளப்பும் ஊட்டமும் அளிக்கிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கிறது. தைராய்டு பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கொடுக்கிறது. நரம்பு மண்டலத்துக்கு உதவுகிறது. பெண்களுக்கு உடலில் ஹார்மோன் உற்பத்தி செய்ய முக்கியமாக செயலாற்றுகிறது. ஆண்மையை தூண்டும் டெஸ்டோஸ்டிரான் ஆகவும் செயல்படுகிறது. சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. பாத்தீங்கன்னா இத்தனை நன்மைகள் இருக்குது. 5 ரூபா இந்த நோட்டீஸ். இதுல உங்க பேர் எழுதி நீங்க 1 லிட்டர் எண்ணெய் வாங்குறாலும் கொடுத்துடலாம். அவர் இந்த எண்ணெய் நன்மை என்னன்னு படிச்சுட்டு போகும். இதுல மனோர் வாங்கியிருக்காரு. மீண்டும் ஒரு 200, ஏற்கனவே 100 கொடுத்துருக்குது. மீண்டும் ஒரு 200. காரணம் அவர் எண்ணெய் தான் பெரிய அளவுல பண்ண போறாரு. எண்ணெய் எடுத்துட்டு போய் தான் சேல் பண்ணது முடிவு பண்ணிட்டாரு. கம்பல்சரி நான் ஒரு 1000 லிட்டராவது ஒரு மாசத்துக்கு நான் வித்து காட்டுறேங்கிறாரு. 1000 லிட்டர் வித்தா 1 லட்சம் ரூபா சார் உங்களுக்கு பணம். 1000 லிட்டருக்கு எவ்வளவு? 1 லட்சம் ரூபா உங்களுக்கு பணம். 64,000. நீங்க வேற ஒண்ணுமே விற்க வேண்டாம், எண்ணெய் மட்டும் வித்தாலே போதும். 64,000 சார். சொல்லுங்க. இது உங்ககிட்ட இருக்கா சார்? இப்போ என்கிட்ட தான் இருக்குது. 3000 நோட்டீஸ் போட்டுக்கிறேன். அப்படிங்களா? இப்ப எப்படி சார் கொரியர் பண்ணுவீங்களா சார்? கொரியர் தாமா, வேற என்ன? எனக்கும் ஒரு 100 நோட்டீஸ் அனுப்பிடுங்க சார். ஆமா சார், நான் பூனோலி தான் சார் பேசுறேன். உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒரு 100 இருந்தா கொடுங்க, அனுப்பி விடுங்க சார். 100, 500 ரூபா. சரி, அனுப்புறேன். சரி சார். ஓகே சார். என் நம்பர் கூப்பிட்டு உங்க அட்ரஸ் கொடுங்க. கர்ணன், காவேரிப்பட்டினம். நீங்க அவங்கள அட்மிட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அவங்க வீட்டுல அட்மிட் பண்ணி பேசுறாங்களே, நீங்க மட்டும் கை தூக்குனே எப்படிங்க கர்ணன்? கார்த்திகைக்கு பின் தலையில்லை, கர்ணனுக்கு பின் கொடையில்லை. சார் கர்ணன் கை தூக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவரை நானும் அட்மிட் பண்ணிடுறேன். கர்ணன் சரி, அவரு ரொம்ப நேரம் தூக்குவாரு. வேற யாருங்க? சொல்லுங்கம்மா. சூர்யா ஹரிதாஸ் சொல்லுங்க. எனக்கு ஒரு 100 ஃபார்முலா வேணும் சார். அது என்னம்மா? எனக்கு ஒரு 100 சீட் வேணும் சார். அது இது வேணுமா? 100 வேணுமா? ஆமாங்க சார். சரி, என் நம்பர் வச்சுக்கிறீங்களா? மொபைல் நம்பரு? உங்க மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லைங்க சார். சரி, எழுதிக்கிங்க. 9048. இதோ ஒரு நிமிஷம். பென் கொடு. 40629.
9048. வேற பேனை போடுறீங்க, இது சும்மா வேணும் இல்லை. பேனா வேணுமாமா? இங்க இருந்தே தட்டா சூர்யாமா? இல்லைங்க சார், அந்த பசங்க சொல்லுங்க சார். 90 90 428 428 40 40 629. 629. ஓகே சார், தேங்க்யூ சார். தட்ஸ் ஆல். ஓகே. நீங்க இந்த ஆயில் விற்கணும்னு முடிவு பண்ணா இதை வந்து சும்மா நீங்க கொண்டுட்டு போய் இந்த நோட்டீஸ் என்ன செய்தா போதும், கொடுத்துட்டு நீங்க வாட்டு வந்துடக்கூடாது, யாருக்கிட்டையும் சும்மா கொடுக்க கூடாது. நோட்டீஸ், இந்த நோட்டீஸை நீங்க ஒரு இடத்துல நின்று படிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது புரியும். படிச்சு காமிச்சிட்டு கம்மி நீங்க வச்சுக்க வேண்டியது. 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினா அது சும்மா தரேன்னு சொல்லி நீங்க 1 லிட்டர் எண்ணெய் கொடுத்தா ஃப்ரீயா கொடுங்க. ஏன்னா நமக்கு 87 ரூபா கிடைக்குது, 5 ரூபா போனா போதும். ரைட், வாழ்த்துக்கள். வேற எதாவது தகவல் இருக்கா? யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? சரி, முக்கியமான தகவல் நோட் பண்ணுங்க. இன்னைக்கு 8 மணிக்கு போட்டிருக்குது லேடிஸ் மீட்டிங்கு. நாளைக்கு 2 to 4 ஜூம் போட்டிருக்குது ரஞ்சித் சாரு. நாளைக்கு 6 o'clock மீட்டிங் இருக்குது, என்னோட மீட்டிங்கு. நாளைக்கு காலையில 5:30 மணி மீட்டிங்ல நான் பேசுறேன். ப்ரிப்பேர் டு சேல், அதாவது சேல்ஸுக்கு போகும்போது நாம எப்படி போகணும், நீங்க என்ன சேல்ஸுக்கு போறீங்கன்னு சொன்னா அது எப்படி போகணும்னு நான் சொல்லித்தரேன். அது காலையில 5:30 to 6:30 காலையில் மீட்டிங் நான் வர்றேன். இது வரைக்கும் நான் அந்த மீட்டிங்ல வரல, ஆனா 5:30 to 6:30 நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. அதனால வந்து நாளைக்கு காலையில் நான் 5:30 to 6:30 மீட்டிங்ல வர்றேன். அதுக்கு ஐடி சார்? என்னம்மா? 5:30 to 6:30 அதுக்கு ஐடி சார்? ஐடி நான் குரூப்ல போடுறேம்மா, போன வழிமா. சரி சரி, ஓகே. எந்த குரூப்ல இருக்கிறீங்க? நான் உமன்ஸ் குரூப் எல்லா குரூப்லயுமே இருக்கிறேன் சார். நான் உமன் குரூப்ல இருக்கேன், ரோசஸ்ல இருக்கேன். பிகியூசில இருக்கிறீங்களா? பிகியூசில போடுறேன். பிகியூஸ்லயும் இருக்கு சார். நான் போடுறேன், எல்லா குரூப்லயும் போடுறேன். ஓகே சார். எனக்கு வேணுங்க சார், 5:30 to 6:30 வேணுங்க சார். சரி, காலை நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க நிர்மலாமா? நான் எல்லாத்துலயும் இருக்கேங்க சார். அப்ப நான் போடுறேன், நீங்க பாத்து குரூப் இடத்துலயும் தனியா இருக்கு சார். நீங்க எனக்கு அனுப்புங்க சார், நான் எல்லா குரூப்லயும் ஃபிளாஷ் பண்றேன் சார். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார், வாட்ஸ்அப்ல போடுங்க சார், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ரைட், வாழ்த்துக்கள். அப்ப நம்ம நம்முடைய கூட்டத்தை வந்து நிறைவு செய்வதற்கு முன்னாடி, இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமையா? ஆமாங்க சார். 8 மணிக்கு லேடிஸ் மீட்டிங் இருக்குது. அதுல வந்து உங்களுக்கு நான் இன்றையில இருந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டா, ஒரு சிலபஸ் ஃபாலோ பண்றோம். என்ன சிலபஸ்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுகளுக்குள்ள நான் உங்களை எல்லாத்துக்கும் வந்து அந்த மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி கொடுத்து நான் வந்து என்ன செய்யறேன், அது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக்கிறேன். மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி கொடுத்ததுனால இந்த மாசம் பார்த்தா நிறைய பேர் பிசினஸ் ஏறி இருக்குது. கொஞ்சம் பேர் இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டுன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஃப்ரீ ப்ராடக்ட் பிவி கிடையாது. ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கிட்டு நான் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டுன்னு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறார். ஃப்ரீ ப்ராடக்ட் பிவி கிடையாது. அதனால சொல்லிக் கொடுங்க, பிவி உங்களுக்கு வரலைன்னு சொல்லுங்க, அப்பதான் அவங்க பிவி அடிப்பாங்க. அதனால பாருங்க, தொடர்ந்து பண்ணுங்க. மயில்வேல் சார், கலைச்செல்வி மேடம், அனிதா வேல்முருகன், அகல்வழி சார், யாராச்சும் பேசுங்க சார். இருக்கு சார். சொல்லுங்க மயில்வேல் சார், என்ன பண்ணலாம்? 50,000 செய்யறோம் சார். நாளைக்கு நியூட்ரி சார்ஜ் வாங்கி இது பண்றோம் சார். நியூட்ரி சார்ஜ் தான் சார் வாங்கி இது பண்றேன். வெரி குட், வெரி குட், வெரி நைஸ், சூப்பர். எல்லாம் ரைட், வாழ்த்துக்கள். நன்றி சொல்றேன் சார். முந்திக்கிட்டு வந்தா உங்களுக்கு வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். உலகர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் சாரோட வழிகாட்டுதல்படி தொடர்ந்து நம்ம வந்து செயல்பட்டு இந்த 2 மாசத்துக்குள்ள, ஏன் இந்த 1 மாசத்துக்குள்ளேயே நம்ம எல்லாரும் 5000 வால்யூம் பாட்டு 50,000 வால்யூம் பாட்டு எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படலாம் ஐயாவோட வழிகாட்டுதல்படி. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மனோர் சார். எல்லாரையும் அன்மியூட் பண்ணியாச்சு. ஜெயாசிம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நம்ம 8 மணிக்கு சந்திப்போம். ஜெயாசிம், குட்டாசியம், வாழ்த்துக்கள்.